الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتة فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய உயரிய பேர்நாமம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுயிரின் மேலான கண்மணி நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலகம் பிசகாது தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றொரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சிறார்களே, வர இருக்கின்ற நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டவாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும், வேலையில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து போகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற நானும் நீங்களும் இந்த கடமையை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக மாறி நாளைய மறுமையிலே இந்த ஜும்மாவுடைய முழு பலனையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்திலே இறைவன் எங்களை சேர்த்துக் கொள்வானா. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன் மிக்க சகோதரிகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஏராளமான நிஅமத்துக்களை தந்திருக்கிறான்.
அந்த நியாமத்துக்களை நாங்கள் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாத அளவுக்கு அல்லாஹ் விசாலமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண முற்பட்டால் உங்களால் அவைகளை எண்ண முடியாது, அவைகளை கல்குலேட்டர் பண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடைகள் அது வித்தியாசமானவை. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். சிலர் தொழில் செய்கிறார்கள், குறைவான நேரம் தொழில் செய்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறார். சிலர் அதிகமாக தொழில் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற ப்ராஃபிட்டோ ஆதாயமோ குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நாம் எண்ண முற்பட்டால் அவைகளை எண்ண முடியாது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்திருக்கிறான், அது ஒரு அருட்கொடை. கண்ணில் இருந்து ஒரு பார்வையை வழியாக்குறான் என்றால் அதுவும் அதை விட பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. கண் கொடுக்கப்பட்ட எத்தனையோ பேரால் பார்க்க முடியாது. நாவ் இருக்கிறது, அந்த நாவால் பேச முடியாது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நாவை தந்து நாவால் பேசக்கூடிய அந்த திறமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த மிக முக்கியமான ஒரு அருட்கொடைகளில் ஒன்றுதான் பேச்சாற்றல் என்பது. இந்த நாவால் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் எங்களுடைய மீதானுக்கு நன்மைகள் வரும், எதை பேசினால் எங்களுடைய நலவுகளும் மற்றவருடைய மீதானுக்கு போய் சேரும், எதை பேசினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான், எதை பேசினால் அல்லாஹ் கோபப்படுவான், எந்த வார்த்தை என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே சேர்க்கும், எந்த வார்த்தை எங்களை நரகத்திலே சேர்க்கும், அல்லாஹ்வுடைய அதாபுக்குரிய வார்த்தை என்பதை எல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற நாவு இருக்கிறதே, அது மிக பெருமதியான ஒரு நியமத்தாக இருக்கிறது. இந்த நியமத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே இலகுவாக சுவர்க்கத்திலே நுழைந்து விடலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரிலே குழப்பமா காரணம் இந்த நாவுதான். ஒரு ஊரிலே சந்தோஷமாக 2 பேர் செய்கிறார்களா, காரணம் இந்த நாவுதான். ஒரு குடும்பத்திலே உள்ள நல்ல நண்பர்கள் 2 பேர் செய்கிறார்களா, காரணம் இந்த நாவுதான். ஊரிலே சொசைட்டிகள், கமிட்டிகள், நிர்வாகங்களை நல்ல முறையிலே எடுத்து செல்ல முடியாதா, காரணம் இந்த நாவுதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவை பாதுகாத்தால் எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் எங்களுடைய நல்லவர்களை நாளைய வறுமையினாலே எங்களுடைய மீதானிலே பார்க்கலாம். நாவை பாதுகாத்தால் கண்ணியமானவர்களே நாளை வறுமையினாலே உயரிய ஒரு அழுத்தத்தை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய சகோதரர்களே, நாவால் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான பாவங்களிலே, மிக விபரீதமான பாவங்களிலே ஒன்றுதான் புறம் பேசுதல். இஸ்லாம் தடை செய்திருக்கின்ற, இஸ்லாம் வன்மையாக எச்சரித்திருக்கின்ற, இஸ்லாம் பயங்கரமான தண்டனைகளை வைத்திருக்கின்ற ஒரு பாவம் தான் புறம் பேசுதல். இன்னொருடைய சகோதரனுடைய பேச்சை, இன்னொரு சகோதரனுடைய விடயங்களை அந்த சகோதரர் இல்லாத சபையிலே பேசுவதுதான் புறமாக இருக்கிறது. 2 நண்பர்கள் சேர்ந்து கொண்டால் 3வது நண்பருடைய குறையை கரைப்பார்கள். 2 ஹாஜிமார்கள் சேர்ந்து கொண்டால் 3வது ஒரு ஹாஜியுடைய குறையை கரைப்பார்கள். 2 ஆலிம்கள் சேர்ந்து கொண்டால் 3வது ஒரு ஆலிமுடைய குறையை கரைப்பார்கள். 2 முதலாளிமார்கள் சேர்ந்து கொண்டால் 3வது ஒரு முதலாளியுடைய குறையை கதைப்பார்கள். இதையும் தாண்டி உடன் பிறந்த 2 சகோதரர்கள் சேர்ந்து கொண்டால் 3வது உடன் பிறந்த இரத்த சகோதரருடைய குறைகளை கதைக்கின்ற காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு சாதாரண பாவம் கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை பாருங்கள். புகாரியிலே 216வது ஹதீஸாக சம்பவமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஒரு மக்பராவுக்கு பக்கத்திலே நடந்து செல்கின்றார்கள். 2 கபராளிகள் வேதனை செய்யப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சத்தத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள். அந்த கபராளுடைய சத்தம் வெளியிலே கேட்கின்ற அளவுக்கு அந்த கபராளிகளுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விழித்து சொன்னார்கள், இந்த 2 கபராளிகளுக்கும் வேதனை கொடுக்கப்படுவது பெரும் பெரும் பாவங்கள் செய்ததற்காக அல்ல,
மாறாக ஒரு மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யவில்லை. இன்னும் ஒருவர் மற்றவருடைய குறைகளை பேசியவர், மற்றவருடைய மானத்திலே விளையாடியவர், மற்றவரை பற்றி புறம் பேசியவர். இந்த இரண்டு காரணங்களால் இவர்களுக்கு இப்படியான வேதனை கொடுக்கப்படுகிறது என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஏவி சொன்னார்கள், ஈச்சம் மர மட்டை, பச்சை மட்டை ஒன்றை கொண்டு வாருங்கள் ஏவினார்கள். உடனே ஒரு சஹாபி சென்று ஒரு ஈச்சம் மர மட்டையை கொண்டு வந்தார். அந்த பச்சை மட்டையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாக பிளந்தார்கள். பிளந்து ஒவ்வொரு கபருக்கு பக்கத்திலும் அந்த பச்சை மட்டையை வைத்தார்கள். வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற ஒரு சஹாபாக்கள் கேட்டார்கள், நாயகமே ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஈட்ட மட்டை காயாமல் இருக்கும் வரைக்கும், இந்த ஈட்ட மரத்திலே ஈரம் இருக்கும் வரைக்கும் இந்த கபராடைய வேதனை குறைக்கப்படலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரியிலே 216வது ஹதீஸாக சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. கபர்ல கூட நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு பாவம் தான் மற்றவருடைய குறையை கதைப்பது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. 2 பேர் இல்லை என்றால் மற்றவர் யாராரா இன்னொருத்தர் வருகிறாரா என்று அவருடைய குறைகளை கதைக்கின்ற ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களை முதலாவது நலவை கொண்டு ஆரம்பிப்பார்கள், அதற்கு பின் அவருடைய கெடுதிகளை கொண்டு அப்படியே தொடங்குவார்கள். இன்னும் ஒரு சம்பவத்தை, இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போகின்றார்கள். கண்ணியமானவர்களே, மிக பயங்கரமான எச்சரிக்கை. 4235வது ஹதீஸாக அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் ஒரு காட்சியை காணுகின்றார்கள். அந்த காட்சி பயங்கரமான ஒரு காட்சி. ஒரு மனிதனுக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வயசிலே ஒரு கூட்டத்துக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அவருடைய செம்பாலான நகங்கள் கொடுக்கப்பட்டு அந்த நகத்தினூடாக என்ன செய்கிறார்கள்? அவருடைய முகங்களையும் அவருடைய நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொள்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், இவர்களுக்கு ஏன் இப்படி வேதனை கொடுக்கப்படுகிறது? ஹஜ்ரத் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் மற்றவருடைய குறைகளை தேடி தேடி மற்றவருடைய குறைகளை கதைத்தவர்கள், மற்றவருடைய மானங்களை விளையாடியவர்கள், மற்றவருடைய மானங்களை பங்கப்படுத்தவர்கள் செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. கபரிலே வேதனை, மஹ்ஷரிலே மறுமையிலே வேதனை, தண்டனை, இதற்குள்ளாகக்கூடிய ஒரு பாவம் தான் புறம் பேசுகின்ற ஒரு பாவம். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையுடைய நலவு தெரியாமல் அந்த அழகான ஒரு வார்த்தையை மொழிகிறான், அதனோட அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை சுவர்க்கத்திலே கூட்டிக் கொண்டே இருப்பான் என்றார். இன்னும் ஒரு மனிதர் ஒரு வார்த்தையுடைய விபரீதம் தெரியாமல் ஒரு மனிதன் கதைக்கின்ற போது அந்த வார்த்தையினூடாக அந்த மனிதன் நரகிலே போய் விழக்கூடும் என்ற செய்தியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அருவருப்பான விஷயங்களை இந்த நாவால் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, மற்றவருக்கு கொடுத்த தர்மங்களை இட்டு அதாவது சொல்லி காட்டக்கூடாது, மற்றவருடைய மானங்களை விளையாடுகின்ற விடயங்களை கதைக்கக்கூடாது. இந்த நாவால் இப்போது நேர்மையை கதைக்க வேண்டும், உண்மையை கதைக்க வேண்டும். கண்ணியமானவர்களை, மற்றவருக்கு நலவை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தான் இந்த நாவால் நாம் கதைக்க வேண்டும். அதுக்கு மாற்றமாக புறம் கதைப்போம் என்றால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் பயங்கரமான தண்டனைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. அந்த இடத்தில் இருந்து எல்லோரும் சொன்னார்கள், இவருக்கு ஒர்க்கவாதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய இந்த மனிதர் சில வேளை செலவு செய்யக்கூடிய ஒரு விடயத்திலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம், பேசக்கூடாத ஒரு வார்த்தையை இவர் மொழிந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். இந்த 2 காரணங்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு மறுக்கப்படலாம் என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசக்கூடிய ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையாக இருந்தால், பேசக்கூடிய ஒரு வார்த்தை மற்றவருடைய மனதை உடைக்கின்ற வார்த்தை, மற்றவருடைய மானத்திலே விளையாடக்கூடிய வார்த்தை, அவதூறான வார்த்தையாக இருந்தால்
சொன்னால் கண்ணியமானவர்களே நரகிலே கொண்டு தள்ளக்கூடிய பயங்கரமான வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கும். நாங்கள் எவ்வளவோ அமல் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் சம்பந்தப்பட்ட எந்த கடமையிலும் குறைவு செய்யாதவர்கள். ஆனால் ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுக்கு செய்கின்ற கடமைகளில் நிறைய குறைகள் செய்திருப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த அடியார்கள் மன்னிக்காத வரையிலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், உங்களை நஷ்டவாளி யார் என்று கேட்டார்கள். உங்களை ஓட்டாண்டி யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் அந்த சபையில் இருந்தவர்கள் சொன்னார்கள், தீனார் திரகம் இல்லாதவர்கள். நாங்கள் அப்படித்தானே சொல்வோம், எங்களிடத்திலே கஷ்டவாளிகள் யார் என்று கேட்டால் நாம் அடையாளப்படுத்துவோம். இந்த உலகத்தில் சொத்து செல்வம் வாகனம் அல்லது தோட்டந்தரவுகள் இல்லாதவர்கள் நான் நீங்களும் அதை சொல்வோம். அப்படித்தான் அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், தீனார் திரகம் இல்லாதவர்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி அல்ல, நான் ஒரு முஃப்லிஸை உங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றேன். இவர்தான் உண்மையான முஃப்லிஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அடையாளப்படுத்துகின்றார்கள். நாளைய கியாமத்துடைய நாளிலே ஒரு மனிதன் வருவான். அந்த மனிதன் தொழுகையோடு வருவான். தொழுகையில் எந்த குறையும் கிடையாது. சுன்னத்தா ஃபர்தா எல்லா தொழுகைகளையும் தொழுதிருப்பான். நோம்போடு வருவான். எல்லா நோம்புகளையும் நோட்டிருப்பான். சுன்னத்தான நோம்புகளா, மாதத்தில் வருகின்ற ஐயாமல் வேலுடைய நோம்புகளா, வாரத்தில் வருகின்ற திங்கள் வியாழன் சுன்னத்தான நோம்புகளா, ஆசுவா சாசுவா அல்லது அரபா இன்னொரு நோம்புகளா, எல்லாவற்றையும் சுன்னத்தா ஃபர்தா எல்லாம் நிறைவேற்றியிருப்பான். ஜக்காத்துடைய அமல்களோடு வருவான். இந்த எல்லா அமல்களோடு வந்த இந்த மனிதன், இதெல்லாம் ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த அமல்ல இந்த மனிதன் டாப் லெவல், எந்த குறைவும் கிடையாது. மக்கள் பார்த்துகள் கோரிக்கவாது என்று சொல்கின்ற அளவுக்கு அந்த மனிதனுடைய அமல்கள் இருக்கும். ஆனால் மறுபக்கம் ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு இவர் அநியாயம் செய்துவிட்டு வருவார். சொந்த உறவுகளுக்கு அநியாயம் செய்துவிட்டு வருவார். தன்னை ஈண்டெடுத்த பெற்றோருக்கு அநியாயம் செய்துவிட்டு வருவார். தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய அயல் வீட்டார்கள் என்று பல அநியாயங்களை செய்துவிட்டு வருவார். முதலாவது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கது சத்தமஹாதா, இந்த மனிதன் என்னை ஏசினான் என்று ஒருத்தர் வந்து முறைப்பாடு செய்வார். வகதபஹாதா, இந்த மனிதனை இட்டு கட்டினான். வஅக்கலமாலஹாதா, இந்த மனிதனுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டான். வஸபக தமஹாதா, என்னுடைய இரத்தத்தை ஓட்டினான். வலரபஹாதா, என்னை அடித்தான். இப்படி என்று பல முறைப்பாடுகள் வரும். எந்த அளவு முறைப்பாடு வரும் என்றால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த மனிதன் கொண்டு வந்த எல்லா அமல்களும் முடிந்து விடுகின்ற அளவுக்கு இந்த மனிதனை பற்றிய முறைப்பாடு வரும். எல்லா அமல்களையும் கொடுத்து விடுவான். நிறைய அமல்கள் வந்த மனிதன் எல்லா அமல்களையும் கொடுத்து விடுவான். ஆனால் கொடுப்பதற்கு இனி அமலோ கிடையாது. எல்லா அமல்களும் நிறைவடைந்து விடும். ஆனால் இவரை பற்றிய முறைப்பாடுகள், இந்த மனித உலகத்திலே செய்த அநியாயங்கள், மற்றவருடைய மானங்களே விளையாடிய விடயங்கள், மற்றவர்களுக்கு அடித்த விடயங்கள், மற்றவருடைய இரத்தத்தை ஓட்டிய இந்த எல்லா விடயங்களும் வருகின்ற போது அல்லாஹ் சொல்லுவான், நீதமான ரப்பல்லவா, யாருக்கும் அணுவளவு அநியாயம் செய்யாத ரப்பல்லவா, அந்த மனிதனுக்கு நியாயம் செலுத்த வேண்டுமே. அல்லாஹ் என்ன செய்வான்? கண்ணியமான, யாருக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதோ அந்த மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அப்படியே எடுத்து நலவுகளோடு அமல்களோடு வந்த மனிதன், நோம்போடு தொழுகையோடு ஜக்காத்தோடு வந்த மனிதன், இவைகளெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் பிறருடைய பாவங்களை எல்லாம் அவருடைய தலையிலே சுமத்தாட்டி அதற்கு பின்னால் அந்த மனிதன் சுமத்துரிக பின்னால் நரகிலே தூக்கி வீசப்படுவார். இவர் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி, ஓட்டாண்டி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் கவனம் எடுங்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தனை பெறுங்கள். இந்த ஹுத்பாவில் எந்த விடயத்தை நாங்கள் மறந்தாலும் இந்த ஹதீஸை கொஞ்சம் ஞாபகத்திலே விடுங்கள். நானும் நீங்கள் அந்த ஓட்டாண்டியுடைய பட்டியலே, அந்த நஷ்டவாளிய பட்டியலே ஆகிவிடக் கூடாது. விழித்து விழித்து அமல் செய்தோம். ரமலான் மாதம் 30 நாட்களும் அமல் செய்தோம். எத்தனையோ குர்ஆன் திலாவத்துகள், எத்தனையோ குர்ஆனை முடித்தோம். எவ்வளோ நலவுகளை ஈடுபட்டோம். கண்ணியமான அமல் செய்வதில் ஆசை ஆர்வமாக இருக்கும். அமல் செய்வது புத்திசாலித்தனமான, அதைவிட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்து அமலை பாதுகாக்கும். செய்து அமலை பாதுகாக்க இரண்டா அமல் செய்வதில் பிரயோஜனமே கிடையாது. நானும் நீங்களும் அமல் செய்வதில் காட்டுற ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் அந்த அமலை பாதுகாப்பதில் காட்டுவது கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல் செய்வதில் காட்டுகின்ற ஆசை ஆர்வம்
அந்த அமலை பாதுகாப்பதை காட்ட விரும்பாதவர்களே, சஹாஜத்திலே கண்ணீர் வடிகள், யா அல்லாஹ் நான் செஞ்ச அமல என்னுடைய மீதானுக்கு தந்தது யா அல்லாஹ், இன்னொருத்தர மீதானை கொடுத்து விடாத யா அல்லாஹ், நான் விழித்து செய்த அமல் யா அல்லாஹ், நான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் கொடுத்த தர்மம் ஜக்காத் இதெல்லாம் நீ கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்க. நாங்கள் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸான முறையில் இருக்க வேண்டும். மற்றவருடைய குறைகளை தேடுவதற்காக நாங்கள் பள்ளிக்கு வரவில்லை. நாங்கள் அமல் செய்வது மற்றவருடைய குறையை தேடுவதற்காக அல்ல. நாங்கள் தர்மம் கொடுக்கிறோம், அவர் எவ்வளவு கொடுத்தார், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சிலர் வசூலுக்கு போகின்ற போது, சில தர்மங்கள் சேகரிக்க போகின்ற போது என்ன செய்வார்கள், அவர் எவ்வளவு தந்தார், கொப்பியை கொஞ்சம் தாங்க, உங்களோட டிக்கெட்டை கொஞ்சம் தாங்க, அவர் எவ்வளவு தந்தார், இவர் எவ்வளவு தந்தார், எங்களுக்கு தேவையில்லை. கண்ணியமானது, நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்வோமா, நாங்கள் அல்லாஹ்வுக்காக முடியுமான தொகையை கொடுப்போம். மற்றவரை பார்த்து அமல் செய்ய வந்தவர்கள் அல்ல நாங்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய கியாமத்துடைய நாளையில் எங்களோட அமல் எங்களுடைய மீதான இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த நல்ல அமல்களை நல்ல முறையில் நாங்கள் அல்லாஹ்வுக்காக என்ற நல்ல தன்மையோடு செய்து கொள்ள வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் பேச்சுடைய ஒழுக்கங்களை அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை நாங்கள் பேசக்கூடாது. அந்த ஏழையுடைய மனம் உடைந்து போய்விடும். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, இருப்பதற்கு ஒரு இடம் கூட இல்லையே, இவர் எத்தனையோ வீடுகளை பற்றி கதைக்கிறார், பயணம் செய்வதற்கு சொந்த வாகனம் இல்லையே, பொதுவான வாகனத்திலே பயணம் செய்கின்றேன், இவற்றை இருக்கிற 5-6 வாகனங்களை பற்றி கதைக்கிறார் என்று ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை கதைக்கின்ற போது அந்த செல்வந்தனுடைய அந்த வார்த்தைகளா அந்த ஏழையுடைய மனம் உடைந்து போகும். கண்ணியமான பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய குழந்தைகளுடைய பெருமதியை திறமைகளை நாம் பேசக்கூடாது. அவருடைய மனம் உடைந்து போகும். ஆரோக்கியமாக இருப்பவர்கள், ஆரோக்கியமற்று இருக்கக்கூடியவர்கள், நோயாளிகளுக்கு முன்னால் ஆரோக்கியமாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. அவருடைய மனம் உடைந்து போகும். அது மாத்திரமல்ல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சிறை கைதியை பார்க்க போகின்றோம். அந்த இடத்தில் சுதந்திரமாக இருக்கின்ற நானும் நீங்களும் ஒரு சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக நடமாடுகின்ற ஒருவருடைய பெருமதியை, ஒருவருடைய நிம்மதியை பேசக்கூடாது. அவருடைய மனம் உடைந்து போகும். அது ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வார்த்தைகளால் அவருடைய மனம் உடைந்து போனால், புண்பட்டு போனால் அந்த வார்த்தை சாதாரண வார்த்தையாக இருக்காது. அது ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை, அது பயங்கரமானது. எனவே இந்த உலகத்திலே நான் வாழுகின்ற போது பிறருக்கு எந்த அநியாய வார்த்தைகளாலோ, எங்களுடைய செயல்களாலோ அல்லது எங்களுடைய எந்த நடவடிக்கையினாலும் மற்றவர்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற அருட்கொடைகள் எல்லாவற்றையும் திருப்தியான முறையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்பிலே நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபூ கஸீரன் மினல் வன்ன இன்ன பஅதல் வன்னி. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்ட மக்களே, அதிகமான எண்ணங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. சில எண்ணங்கள் பாவம். நாங்கள் அதிகமாக மற்றவரை பற்றி என்ன நினைக்கிறோமோ கண்ணியமானவர்கள், அதை சில எண்ணங்கள் பாவம். ஒரு மனிதன் இப்படியா செய்திருப்பார், இவர் தான் இந்த வேலையை செய்திருப்பார் என்று மற்றவரை பற்றி ஏளனமாக தப்பெண்ணமாக நினைப்பது அது பாவம். கண்ணியமானவர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தஜஸ்ஸு, நீங்க மற்றவரை பற்றி துருவி ஆராய வேண்டாம், சிக்கனூட்டி வேலை பார்க்க வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய வேலை. வெளிரங்கங்களை பார்க்கக்கூடியவன், உள்ரங்கங்களை பார்க்கக்கூடியவர் ரப்பு அல்லாஹ். நாங்க வெளிரங்கத்தை தான் பார்க்கணும், உள்ரங்கம் எங்களுக்கு பார்க்க இயலாது. இரகசியங்களுடைய ரப்பு அல்லாஹ். மறுமை நாள்ல ரகசியங்கள் பரகசியமாக்கப்படும். நாளைய கியாமத்துடைய நாள் அதுதான் ரகசியங்களை பரகசியப்படுத்துகின்ற நாள். இங்க எப்படி மறைச்சு வாழலாம், ரகசியங்களை தேடக்கூடியவன் அல்லாஹ். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், மற்றவருடைய குறைகளை துருவி ஆராயக்கூடாது. சிலர் என்ன செய்வார், மற்றொரு குறையே தேடிக் கொண்டிருப்பார்கள். சைக்கோலஜியில் ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் அதாவது குறை தேடுவதிலே இன்பம் உள்ளவன். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய குறையும், பிள்ளைகள் பெற்றோருடைய குறையும் தேடுவார்கள். படித்துக் கொடுக்கின்ற ஒத்தாதமார்கள், ஆசிரியர்கள் மாணவருடைய குறையும், மாணவர்கள் பெற்றோருடைய குறையும் தருவார்கள். நிர்வாகிகள் ஜமாத்தாருடைய குறையும், ஜமாத்தார் நிர்வாகியுடைய குறையும் தருவார்கள். இது உலக வளமை. குறை தெளிவின்ற பழக்கம் இம்மடுத்து இருக்கக்கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஏதாவது குறையை கண்டுவிட்டால் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து, இது உங்களிடத்தில் எப்படி ஒரு குறை இருக்கிறது, இதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள், நானும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்று துஆ செய்து கொள்ள முதல் கட்டமாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்ள வேண்டும். அந்த மனிதன் அந்த குறையிலிருந்து மீண்டு வருவதற்காக
அப்படியும் நாம் துஆ செய்து அந்த குறை அவரிடமிருந்து போகவில்லை என்றால் அதற்கு அடுத்ததாக அவரை சந்தித்து நல்ல முறையிலே ஹதியாக்கள் கொடுத்து அந்த மனிதனுடைய மனங்கள் உடையாத வகையிலே அவரிடத்தில் அந்த பழக்கத்தை அந்த செய்தியை எட்டி வைத்து அவரை அதிலிருந்து மீட்பதற்காக நான் நீங்கள் முயல வேண்டும். அது வல்லாமல் அவருடைய குறைகளை நாங்கள் பப்ளிக் பண்ணுவது, அவருடைய குறைகளை 4 பேருக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துவது அது பயங்கரமான பாவமாக இருக்கிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் மேலும் உங்களை சிலருடைய குறையை கதைக்க வேண்டாம். குறையை கதைத்தவர்களுடைய தண்டனை அல்லாஹ் சொல்லுகின்றான். இறந்து போ நம்முடைய சகோதரருடைய மாமிசத்தை உண்பதற்கு சமன், அதை நீ உண்ணமாட்டீர், அதை வெறுப்பீர் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களை, இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஆட்டரைச்சி தின்னக்குடி இருக்கிறார்கள், மாட்டரைச்சி தின்னக்குடி இருக்கிறார்கள், கோழி அரைச்சி தின்னக்குடி இருக்கிறார்கள். யாரெல்லாம் புறம் பேசுகின்றார்களோ அவர்கள் மனித மாமிசம் சாப்பிடுவதற்கு சமன் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லுகிறது. மனித மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களை, மற்றொடைய மானங்களை யாரும் விளையாட வேண்டாம், மற்றொடைய குறைகளை யாரும் துருவி ஆராய வேண்டாம். எங்களுக்குள்ள எத்தனையோ குறைகள் இருக்கும். எங்களுடைய குறைகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். எங்களுடைய குறை வெளியே வந்தால் கண்ணியமானவர்களே, எங்களுடைய முகத்திலே காரி துப்புகின்ற அளவுக்கு எங்களுடைய குறைகள் இருக்கும். இப்படி இருக்கின்ற போது நாம் மற்றவருடைய குறைகளை துருவி தேடுவோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய குறையை எந்த இடத்திலே மறைத்து வைத்திருக்கிறானோ, மறைக்க வேண்டிய ஒரு இடம் மறுமை நாள் அல்லாஹ் எல்லா மக்களுக்கு முன்னால் எங்களுடைய குறைகளை அப்படியே அல்லாஹ் வெளிநங்கத்திலே கொண்டு வந்து விடுவான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியாருடைய குறைகளை மறைப்போம், அல்லாஹ் எங்களுடைய குறைகளை மறைப்பான். அடியாருடைய சேவைகளை நிறைவேற்றி கொடுப்போம், அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய சேவைகளை நிறைவேற்றி தருவான். அடியாருடைய என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அவைகளை தேடி தேடி அவைகள் நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய இந்த உலக சேவைகள், இந்த உலகத்திலே உள்ள விடயங்கள், மறுமையுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் முன்வைத்தேன். அதுதான் எங்களுடைய நாவு சம்பந்தப்பட்ட விடயம். இந்த நாவு இருக்குது சுமாராக 50-60 கிராம் கிரேடு, 50-60 கிலோ, அதாவது கிராம் எடையுடையது. ஆனா 50-60 கிலோகிராம் எடையுடைய முழு உடம்பையும் நரகிலே தள்ளக்கூடிய ஆற்றலுடையது. எலும்புகள் கிடையாது, நிறைந்த புறத்துக்கு வளைந்து வளைந்து அங்கும் இங்கும் பேசக்கூடியது. எனவே கண்ணியமான இந்த நாவை பாதுகாத்தா செஞ்ச அமலை பாதுகாக்கலாம். ஒற்றுமை இருக்குது ஒரு பலம், ஒற்றுமை இருக்குது ஒரு சக்தி, ஒற்றுமை இருக்குது ஒரு ஆயுதம், ஒற்றுமை இருக்குது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு இபாதா. இது இந்த எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது, இந்த எல்லா நலவுகளுக்கும் தடையாக இருப்பது இந்த நாவாக இருக்கிறது. ஒரு ஊர்ல ஒற்றுமை இல்லையா, இந்த நாவு தான் காரணம். ஒரு ஊர்ல இருக்கின்ற ஒரு ஒற்றுமை ஒரு ஆயுதத்தை போல எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்கிறார்களா, அதை தகர்ப்பது இந்த நாவுதான். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வராமல் ஒரு சமூகத்துக்கு தடுக்கக்கூடிய உறுப்பு இருக்கும் என்றால் அது நாவு தான் கண்ணியமானவர்களே. எனவே பயங்கரமான உறுப்பு இந்த நாவு. இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லப்பட்ட விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாவடக்கத்தை பேணிக் கொள்வோம். நாளைய கியாமத்துடைய நாளையில நிச்சயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் சுவர்க்கவாதிகள் ஆக்குவான். அது மாத்திரமல்ல, நாங்கள் செய்த அமல்களை அப்படியே அல்லாஹ் எங்களை மீதான கொண்டு வந்து தருவான். அப்படி இல்லை என்றால் நாங்கள் செய்த அமல் நாளைய கியாமத்துடைய நாளைய இன்னொருடைய மீதானுக்கு போய்விடும். நான் ஆரம்பத்தில் நினைவுபடுத்தியதை போல அமல் செய்வது புத்திசாலித்தனம், அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமலை பாதுகாப்பது. அதனால நாங்கள்லாம் அதிகமாக அமல் செய்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அந்த அமல்களை ஒரு ட்ரிப்போடு வீணாக்கிடாதீங்க, அந்த அமல்களை இன்னொரு ஃபங்க்ஷனோடு வீணாக்கிடாதீங்க. எங்களுக்கு தெரியும், இன்னும் 3-4 நாட்கள்ல மாற்று மத சகோதரர்களுடைய எங்களை சகோதர மொழி பேசக்கூடியவருடைய பெருநாள் வருகிறது. கண்ணியமானவர்களுடைய களியாட்டங்கள், அவருடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அவர்களுடைய பெருநாளை அமைத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சமூகம் அதிலே கலந்து கொள்வது, இசை கச்சேரிகள், அந்த களியாட்டங்கள், அதிலே இரவு நேரங்களை கழிப்பது, இப்படியான நிறைய விடயங்கள் சர்வசாதாரணமாக முஸ்லிம் கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். நானும் நீங்களும் முஸ்லீம்கள், நானும் நீங்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வந்தவர்கள். எங்களுக்கு எந்த இடத்திலே மௌத்து வரும் என்று தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான இடங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டால் அது பயங்கரமான முடிவாக இருக்கும். நீங்கள் முஸ்லீம் அல்லாமல் மரணிக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களை, நாங்கள் பிறந்தோம்,
ஒரு முஸ்லிமுடைய தாய் தாப்புடைய வயிற்றிலே அல்லது இடையிலே இஸ்லாமானோம். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் மௌத்தாகின்ற போது முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாகிவிட வேண்டாம். ஈமானை பறிகொடுத்த நிலைமையிலே உங்களுக்கு மௌத்து வந்து விடக்கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அஸனல் அபது கரஜ மின்ஹு ஈமான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறானா, விபச்சாரம் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது. விபச்சாரம் செய்கின்ற நிலைமையிலே அவனுடைய உயிரை பிரித்து விட்டால் நஊது பில்லாஹ், ஈமான் இல்லாத நிலையிலே அவனுடைய உயிர் பிரிக்கிறது. மறுபானம் அருகின்ற போது ஈமான் பறிக்கப்படுகிறது. மறுபானம் மறந்து அந்த சூடு மங்குவதற்கிடையில் அவன் உயிர் பறிக்கப்பட்டால் ஈமான் இல்லாத நிலைமையிலே இந்த உலகத்திலே எத்தனையோ இளைஞர்கள் போக வேண்டிய நிலைமை ஏற்படும். ஈமானை இழந்த நிலைமையில் எப்படியான அந்த மியூசிக் ஷோக்கள், எப்படியான களியாட்டங்களை கலந்து கொள்வோமாக இருந்தால் கண்ணியமானவர்களே, நாம் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும் என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே சொல்லப்பட்ட விடயங்களை கவனத்தில் எடுத்து நாவடக்கத்தை எப்போதும் பேணி அந்த நாவினூடாக நாளைய வறுமை நாளிலே மேலான நலவுகளை அடைந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவாணி எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், மற்றவருடைய குறைகளை கலைப்பதில் எங்களுக்கு இன்பத்தை தந்து விடாத யா அல்லாஹ், வெறுப்பை தந்து விடு யா அல்லாஹ். மற்றவருக்கு துஆ செய்யக்கூடிய நல்ல எண்ணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தியா அல்லாஹ். மற்றவர்களுடைய மானங்களை விளையாடக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடாத யா அல்லாஹ். மற்றவருடைய மானங்களை பாதுகாக்கக்கூடியதாக்கிடுவாயா. எங்களுடைய மானத்தை போல மற்றவருடைய மானத்தை மதிக்கக்கூடிய நல்ல தன்மை எங்களுக்கு தந்துடுவாயா, இஹ்லாஸை தந்துடுவாயா யா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு கஷ்டத்தை போல அதை எங்களுக்கு ஆக்கிடுவாயா. எங்களை உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது எங்களுடைய கஷ்டத்தை போல அவர்கள் உதவி செய்யக்கூடிய பாக்கி தந்துடுவாயா யா அல்லாஹ். நாளை கியாமத்தினால கூட்டமாக எங்கள் எல்லாரையும் சுவர்க்கத்தில் நுழைவித்துடுவாயா, நல்ல முடிவை தந்துடுவாயா யா அல்லாஹ். உலகளாவிய நடக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை தந்துடுவாயாக யா அல்லாஹ். அநியாயமாக முஸ்லிம் உயிர்கள் கொல்லப்படுவதை, இந்த உலகத்திலே கொல்லப்படுவதை நீயை தடுத்து நிறுத்திடுவாயாக யா அல்லாஹ். அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுவதை பாதுகாத்துடுவாயாக. நல்ல ஒரு நிலைமை இந்த நாட்டுக்கு முழு உலகத்துக்கு நீ கொடுத்துடுவாயாக. எங்களுடைய நாவை நீ பாதுகாத்துடுவாயாக. நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயா. நல்ல ஒரு நுழையக்கூடிய அந்த சுவர்க்கத்திலே எங்களுக்கு தங்குமிடத்தை தந்துடுவாயா. சக்கராத்துடைய தக்கி தருவாயா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த லோகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கை தருவாயாக. நல்ல நாள்ல, நல்ல நேரத்தில், நல்ல இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கை தருவாயாக. நாளை மறுமையில் அந்த இடத்துல கலிமாவை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்திடுவாயா. இந்த துவாவை தனிப்பெரும் இருக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டு